நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன். பெரிய இடத்தின் உள்ளே புகுந்துதான் என் உலகம் மாறியிருக்கிறது, என் உள்ளம் மாறிவிடவில்லை. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ நீங்க கேட்ட இந்த பாட்டு போலவே தன்னோட வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொண்ட மூன்றெழுத்து மேதை எம்ஜிஆர். இலங்கை திருநாட்டுல எழில் கொஞ்சம் மலையகமான நாவலப்பட்டி பிரதேசத்துல மருதூர் கோபாலனுக்கும் சத்யபாமாவுக்கும் 1917ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் திகதி பிறந்தவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, ஆஹ ரசிகன், ஆஹ ரசிகன், நல்ல ரசிகன், நல்ல ரசிகன், உங்கள் ரசிகன், உங்கள் ரசிகன். அழகு, அறிவு, அன்பு, ஆளுமையின் முகம், கொஞ்சம் தமிழ்னு மக்களோட மனசுல எப்போதுமே நீங்காத இடம் பிடித்த பொன்மனச் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர். ஏழ்மையின் பிடிப்பில் வாழ்வு, சிறு வயதிலேயே தந்தையின் இழப்பு என்று இளம் வயதிலேயே வறுமையை எதிர்கொண்டவர்தான் எம்ஜிஆர். ஆயிரத்து 1936ஆம் ஆண்டு சதிலீலாவதி எனும் திரைப்படம் எம்ஜிஆரின் முதல் திரைப்படமாக வெளிவந்தது. தன்னுடைய தனி திறமையாலும் திறன் கொண்ட ஆளுமையாலும் சிறந்த நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக பல பரிமாணங்களை கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களின் அரசியல் கொள்கைகளின் பால் ஈர்க்கப்பட்டு 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் தனி கட்சியினை ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறுபட்ட நலத்திட்டங்கள் இன்று வரை பின்பற்றப்படுவது பெருமையே. கடமை இருந்தால் வீரனாகலாம், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். உலக நாடுகளில் எங்கு சென்றாலும் அங்கு தன்னுடைய கையெழுத்தை தனி தமிழ் மொழியில் பதிவு செய்வது எம்ஜிஆர் அவர்களின் தனி சிறப்பு. தமிழுக்கு பெருமை சேர்க்கும் தஞ்சை பல்கலைக்கழகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முயற்சியால் நிறுவப்பட்டமை தமிழுக்கு அவர் ஆற்றிய மகத்தான சேவைகளில் ஒன்று. எளியவர்களின் தோழனாக, சமூக தொண்டனாக, கொடையாளியாக திரையில் தோன்றிய எம்ஜிஆர் அவர்கள் அதனை தரையிலும் நிறைவேற்றி தமிழக மக்களின் தன்னிகரில்லா தலைவனானார். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். தனக்கே உரித்தான நடிப்பு பாணியில் திரையில் மக்கள் மனங்களை கவர்ந்து மக்கள் சேவையில் மகத்தான பல பணிகளை ஆற்றிய எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக் குறைவால் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி மண்ணுலகை விட்டு மறைந்தார். பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து புதியாண்ட காவிய நாயகன், திரை சேவையிலும் பொது சேவையிலும் தன்னிகரில்லாத தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை இன்றைய நாளில் நினைவு கூறுவதில் பெருமிதம் கொள்கிறது சக்தி FM.
இவர் போல யார் என்று ஊர் சொல்ல